பள்ளிக்கு விடுமுறை விட்டாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை ஓயவே இல்லைன்னு ஒவ்வொரு அம்மாவும் புலம்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கிடையில் நம்ம குட்டி சுட்டீஸ்லாம் பண்ணுற சேட்டை இருக்கேன் அப்பாடி ஒன்றுமே முடியலை. வெயிலை விட 100 மடங்கு அதிகமாக பண்ணுறாங்க. ஒரு பக்கம் சூரியன் சுட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் இந்த குட்டீஸ்க நம்மளை பிச்சு 100 போடுது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அம்மாலாம் எப்படி புலம்புறாங்கன்னு கேட்டுட்டு வரலாமா? மரியாதை மிக்க கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேனுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வாங்க கோவை மாவட்ட அம்மா எப்படி புலம்புறாங்கன்னு பார்த்துடலாம். ஐயோ சாமிங்களா, உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேனுங்க, கொஞ்சம் அடங்குங்க கண்ணுங்களா. இந்த வெயிலுக்கு ஊட்டிக்கு போகலாம், கொடைக்கானலுக்கு போகலாம்னு என்கிட்ட ரீல் சுத்தாதீங்க. வீட்டுக்குள்ளேயே இத்தனை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களே, இன்னும் ஊட்டி கொடைக்கானல் போனால் என் நிலமை. கறிசோறு வேணும்னு அடம் பிடிக்காம இந்தாங்க இந்த தயிர் சாதத்தை திங்கிற வழியே பாருங்க. நீங்கள் வந்த அட்டகாசத்தையெல்லாம் பார்த்தாங்க திருப்பி உங்களை ஸ்கூலில் விட்றனைக்கு தான் எனக்கு தீபாவளியே வரும்னு நினைக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லி அழுகாத குறையாக புலம்புறாங்க நம்ம கோயம்புத்தூர் அம்மா. ஓரளவுக்கு வெயில் நார்மலாக இருக்கிற இடம் கோயம்புத்தூர்னு சொல்லலாம். அங்கேயே பிள்ளைங்க இந்த சேட்டை பண்ணுதான். அப்போ வெயில் கொளுத்தி எடுக்கும் சென்னை மெட்ராஸ் எப்படி இருக்கும்? அங்கே அம்மாலாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்துருவோமா? சென்னை மாநகர அம்மாக்கள் எல்லாம் உங்களை அன்போடு அழைக்கிறாங்க, போலாமா? டேய் என்ன சீன் காட்டுறீங்க? ஊடு என்ன அவங்க ஒப்பன் விட்டு சொத்தாடா அப்படியே தவம் பண்றீங்க? காலையிலேயே பீச்சு போலாம் மாலு போலாம்னு அந்து போயிடாதீங்க. வெயில்ல போனா கருவாடா ஆயிடுவீங்கடா. யூட்டி அடிக்கிறத விட்டுட்டு ஒரு ஓரமா குந்துக்கு நிறுங்க. இந்தாங்க பழைய சோறு, பீஸா வேணும் பர்கர் வேணும்னு பில்டப் கொடுக்காம இதை பேசாம தின்னுருங்க, அப்புறம் நாஸ்தி ஆயிடுவீங்க. பழைய சத்தத்துனா எப்படி மஜாவா தூக்கம் வரும்னு தெரியுமா? இனிமே சத்தம் போட்டீங்க நாஸ்தி ஆயிடுவீங்கடா, பார்த்துக்கோங்க. ஒரு வழியா பயங்கரமா நம்ம சென்னை தமிழ்ல அம்மா கண்டிச்சு முடிச்சுட்டாங்க. அடுத்து எங்க போலான்னு நினைக்கிறீங்க? திருச்சி தஞ்சாவூர் வாங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். ரொம்ப தான் பண்றீங்க. ஸ்கூல்ல உங்க டீச்சர் அம்மா உங்களை எப்படிதான் சமாளிச்சாங்களோ. அந்த புண்ணிய விதிக்கு ஒரு கோயில் தான் கட்டணும். வெயில்ல அலைஞ்சிட்டு வந்து ஐஸ் தண்ணி குடிச்சிட்டு வலி பிடிச்சா நான் தான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு அலையணும். டே தம்பி, அந்த போனை நோண்டுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் அந்த புஸ்தகத்தை எடுடா, மூளை லீவு விட்டா துருப்பிடிச்சு போயிடும், கொஞ்சமாவது யூஸ் பண்ணுடா அப்படின்னு மூச்சு வாங்குறாங்க. கோவை சென்னை திருச்சின்னு பார்த்தாச்சு, மதுரை போயிட்டு வந்துடலாமா? சரி வாங்க, அப்படி மதுரையில் என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஏழை என்ன தனா விட்டுடா, உங்களுக்கு அம்மாவை மதிக்கிறதே இல்லையா? இங்க ஒரு மனுஷி வெந்து சாகுறேன், நீங்க என்னடானா வீட்டுக்குள்ளேயே கபடி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த டிவியை போடுறத நிறுத்துங்கடா, கரண்ட் பில்லு கண்ணு பிதுங்குது. இன்னொரு வாட்டி போர் அடிக்குதுன்னு வந்து நின்னீங்க மவனே, அருவாமனையை கையில் எடுத்துருவேன் சாக்கிறத. தென்னங்கீத்துல விசு செஞ்சு ஆட்டிக்கிட்டு உட்காந்துருங்க அந்த ஓரமா போய் அப்படின்னு மதுரை அம்மா பேசி முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஊரு திருநெல்வேலி, அல்வா தித்துக்குது. அந்த மொழியும் அதுக்கு மேல தித்துக்கும். அங்க இருக்க அம்மாலாம் என்ன பண்றாங்கன்னு ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க போலாம். அப்பா எம்மாலே, உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கேன். உங்க கொடுமை என்னால தாங்க முடியலையேவே. ஏட்டி அவ தலைமுடியை பிடிச்சி இழுக்கிற, இருடா உங்க அம்மாச்சி வீட்டுக்கு உங்களை பார்சல் பண்ணி விடுறேன், அங்க போய் உங்க ஆட்டத்தை காட்டுங்க. உங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஊரோட சோறு கூட என்னால திங்க முடியல. இப்படியானா மல்லு கட்டுவீங்க? என் பாட்டுக்கு உங்களால என் உசுரே போகுது போ அப்படின்னு தவிக்கிறாங்க. ரொம்ப பாவம் தான். வெயிலும் அதிகமாக இருக்கு. அப்பா அம்மாவும் உங்க குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சேட்டை இருக்க தான் செய்யும், அன்பா சொல்லி புரிய வைங்க. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கு. காலை 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தேவையில்லாமல் வெளியில் சுத்த விட்டுறாதீங்க. டயத்துக்கு சாப்பாடு கொடுங்க. மொபைல் ஃபோனுக்கு பதிலாக வேற ஏதாவது பாரம்பரிய விளையாட்டுக்களை கற்றுக் கொடுங்க. பாட்டி பல்லாங்குழி அந்த மாதிரி. கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கறத விட்டுட்டு நன்னாரி சர்பத் கொடுக்கலாம். உங்கள் ஏரியாவில் கிடைக்கிற பழங்களை வச்சு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். இப்போ ஐஸு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கொஞ்சம் வீட்லேயே தயாரித்து தர முடிஞ்சால் கொடுத்துருங்க. ஏன்னா என்னென்ன கெமிக்கல் போட்டு ஐஸ் தயாரித்து கொடுக்குறாங்கன்னு தெரியல. இயற்கையான முறை தான் பசங்களுக்கு ஆரோக்கியம். அதான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான பல்வேறு தகவலோட நான் உங்களை டெய்லியுமே சந்திக்கிறேன். இதே உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதில் எந்த மாவட்ட மொழி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு ஹெல்த்தி வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பட்டா அன்புடன் நீங்கள் தந்த அனைத்து சப்ஸ்கிரைபுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, உற்சாகமாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.